அனைவருக்கும் வணக்கமானவர்களே. நாம் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் சவுண்ட் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சவுண்டு டாப்பிக்குடைய ரெண்டாவது வீடியோ இப்போ அதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதில் பேசிக்ஸ் எல்லாமே நடத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் எனர்ஜியை பயன்படுத்தி கூடிய அப்ளிகேஷன் ஓரியன்டான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிற்பகுதி ரெண்டாவது வீடியோ ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின் தான் இருக்குது. ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த உங்களுக்கு தெரியுமா, நான் இதிலேருந்து தான் உங்களுக்கு நடத்தணும். டு யூ நோ, கடைசி ஒரு டேபிள் பார்த்தோம். என்ன டேபிள் பார்த்தோம்னா, திடப்பொருட்களை காட்டும் திரவ பொருட்களில் ஒலியின் வேகம் கம்மி, அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா வாயு பொருட்கள் அதில் கம்மி இருக்கிறதுலையே. த ஸ்பீட் ஆஃப் லைட் எதில் அதிகம் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் தான் அதிகமாக இருந்தது. அதுலேயும் அலுமினியம் அதிகமாக பார்த்தோம். சரிங்களா? இதை அதன் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒலியானது காற்றை விட 5 மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும் அப்படின்றாங்க. மிக முக்கியமான ஒரு ஒன்று. நார்மல் காற்று பார்த்தீங்களா, காற்றுல போகிறத காட்டிலும் தண்ணியில் 5 மடங்கு வேகமாக ஒலி பயணிக்குமா. அதாவதுங்க, கடல் நீர் உப்பு நீரில் பார்த்தீங்கன்னா ஒலியுடைய திசை வேகம் 5500 கிலோமீட்டர். ஏறக்குறைய எவ்வளவு? 5500 கிலோமீட்டர் பெர் மணி. கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 5500 கிலோமீட்டர் ஒலி ட்ராவல் பண்ணி போயிடுமா. அப்படி இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய 2 திமிங்கலம் கூட ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கும் அப்படின்றாங்க. 1000 கிலோமீட்டர்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்திய பெருங்கடலில் ஒரு திமிங்கலம் இருக்குன்னா, இன்னொரு இது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நம்ம அந்த சீனக்கடலை ஒட்டி போனால் கூட இங்கேருந்து அங்கே பேச முடியும். ஏன்னா அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் இதில் லிக்விடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகம், காற்றை கம்பேர் பண்ணுறப்ப. இதை காட்டிலும் சாலிடில் அதிகம், பட் லிக்விடில் பார்த்தீங்கன்னா அதிகம். எவ்வளோ? 5500 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு. அப்போ வெறும் 1000 கிலோமீட்டர் தானே ஒரு டிஸ்டன்ஸ் 2 திமிங்கலம் இருக்கிறது. இப்போ ஈஸியாக பேசிக்க முடியும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அதே பண்பு ஒருவேளை நம்முடைய பூமியில் இருந்திருந்தால், நீரில் இல்லாமல் நம்முடைய உயிர்கள் வாழக்கூடிய இடையில காற்று இருக்கா, காற்று இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் அந்த மாதிரி இருந்திருந்தால் மொபைல் ஃபோன் ஒன்று நமக்கு தேவைப்பட்டிருக்கே இருக்காது. ஏன்? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ஆள் அப்படி இங்கேருந்து கூப்பிடலாம், அவர் கேட்டுரும். ஏன்னா இப்போ நான் இருக்கிறது திண்டுக்கல்னு வச்சுக்குவோம், நான் இருக்கிறது மதுரை பக்கத்தில். இப்போ மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை போனோம்னா ஏறக்குறைய ஒரு 450 கிலோமீட்டர், ஒரு 500 கிலோமீட்டர் வைங்க, 500 கிலோமீட்டர். அந்த மாதிரி பன்மை இங்கே இருந்திருந்தால் மதுரையில் இருக்கிறவன் என்ன பண்ணலாம், சென்னையில் இருக்கிறவனை டேய் சரவணான்னு கூப்பிட முடியும், கேட்கும். பட் இதில் அப்படி கிடையாது. சாரிங்க, புறையேறிடுச்சு. ஓகே, அப்போ இது இங்கே சாத்தியம் இல்லை. எங்கே தான் சாத்தியம்? கடல் நீரில் தான் சாத்தியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா திமிங்கலங்கள் தன்னுடைய ஜோடி தன்னை விட்டு பார்த்தீங்கன்னா அந்த இனப்பெருக்க காலத்துக்கு ரொம்ப தூரம் போனாலும் டெய்லி அது பேசிக்குமா. எப்படி? இந்த மாதிரி சவுண்டு மீயொலி அல்ட்ரா சவுண்ட் இருக்குதுங்களா, அது மூலம் பேசிக்குமா. அதாவது பார்த்தீங்கன்னா உடல்கள் தான் வேறு வேறு பக்கம் இருக்கிறத தவிர டெய்லி பேசிக்குது. ஆனால் அதுக்கிட்ட மொபைல் ஃபோனில் இல்லையா. அதனால தான் கடவுளே பார்த்தீங்கன்னா அந்த கடல் நிறையே அந்த திமிங்களுக்கு மொபைல் ஃபோன் மாதிரி படைச்சிருக்காரு. ரைட்டுங்களா? ரொம்ப அதிசயத்தக்க விஷயம் இது. ஓகே, ஸோ சவுண்ட் ட்ராவல்ஸ் அபவுட் 5 times ஃபாஸ்டர் இன் வாட்டர் தென் இன் ஏர். சரிங்களா? த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் எ சீ வாட்டர் இஸ் வெரி லார்ஜ், பீயிங் அபவுட் 1530 மீட்டர் பர் செகண்ட். எனக்கு நமக்கு தெரியும் 1530 மீட்டர் வரும். இதே நீங்கள் கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு செகண்டுக்கு 1530 மீட்டருங்க. இது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 5500 கிலோமீட்டர் வரும். சரிங்களா? அது எப்படி கால்குலேட் பண்ணாங்களோ இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணாங்க. 1530 வச்சு தான் கால்குலேட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு செகண்டுக்கு ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டர், 1000 மீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர்ன்றப்ப 1530 மீட்டர் அப்படின்றப்ப 1.5 கிலோமீட்டர் வந்துடும். ஒரு செகண்டுக்கு 1.5 கிலோமீட்டர். அப்படியே கால்குலேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 5500 கிலோமீட்டர் வரும். சரிங்களா? நீங்களாக கூட அந்த ஒர்க் அவுட்டை பண்ணி பாருங்கள். ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒலியுடைய வேகம் 300 மீட்டர் ஒரு செகண்டுக்கு 300 மீட்டர் போகும். இதை காட்டில் அதிகமாக ஒரு பொருள் ஒரு ஒலியை உண்டாக்குச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மெய் ஒலி அப்படின்வாங்க.
இப்போ துப்பாக்கி குண்டு ஏற்படுத்த சத்தம் பார்த்தீங்கன்னா டப் அப்படி சொல்லும், நார்மலாக தான் இருக்கும், ஆனால் அது அதிகமான ஒலியை தான் ஏற்படுத்தும். சரிங்களா? அது அதனுடைய பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 300 மீட்டர் காட்டில் கூட தான் இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜெட்டு விமானம் பறக்கிறது, ஆகாய விமானம் பறக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ரேஞ்சை காட்டிலும் கூட. அதாவது நார்மலாக 300 மீட்டர் ஒரு செகண்டுக்கு போகுதுன்னா அதை காட்டில் இதில் கூடுதல். ஸோ இப்படி கூடுதலாக இருந்தால் என்ன உண்டாக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகளை நமக்கு உண்டாக்கும், நிறைய பாதிப்புகளை நமக்கு உண்டாக்கும். இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா சோனிக் பூம் அப்படின்றாங்க, ஒலி முழக்கம் அப்படின்றாங்க. when the speed of any object exceeds the speed of sound in air 330 meter per second, it is said to be a traveling at supersonic speed. நம்முடைய புல்லட், ஜெட், ஏர்கிராஃப்ட் எக்ஸட்ரா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன தான் உண்டாக்கும், சோனிக் பூமை தான் உண்டாக்கும். இந்த மாதிரி 300 மீட்டருக்கு மேலே அந்த ஒலி உண்டாக்குறப்ப ரொம்ப ஒரு சிலர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வழியாக இருக்கக்கூடிய கட்டடங்களுடைய கட்டடத்தையும் அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடிகளே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருமா. இப்போ பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கத்தில் வந்து ஃப்ளைட் இறங்குதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த முனையம் இருக்குது பார்த்தீங்களா, டெர்மினல், அந்த பில்டிங்குக்கும் அந்த ஃப்ளைட் இறங்குற ரொம்ப தூரத்தில் தான் இருக்கும். இல்லை ஒருவேளை பக்கத்துலேயே இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கண்ணாடியில் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் பூம் உண்டாக்கும். அந்த சோனிக் பூம் என்ன உண்டாக்கும்னா கண்ணாடிகளை கீறல் உண்டாக்கி விட்டுரும், கட்டடங்களை கீறல் உண்டாக்கி விட்டுரும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஏன் அப்படி உண்டாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கூர்மையான ஒலி, அதே நேரத்தில் உரத்த ஒலி. சரிங்களா? ரொம்ப கூர்மையாக இருக்கும், அதே நேரத்தில் உரத்த சவுண்டாகவும் இருக்கும். ஷார்ப் அண்ட் லவுட். இது என்ன உண்டாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த கண்ணாடியையும் கட்டடங்களையும் பார்த்தீங்கன்னா சேதப்படுத்திடும். The shock waves produced by an aircraft have energy to shattered glass and even damage buildings. ஸோ அடுத்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒலி எதிரொலித்தல். என்ன எதிரொலித்தல்? ஒலி எதிரொலித்தல், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ஏற்கனவே நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பார்த்துருக்கோம், நினைவு இருக்குங்களா? அதில் இருக்கக்கூடிய அதே 2 ஃபார்முலா தான் இங்கேயும், அதே 2 விதிகள் தான் இங்கேயும். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடு லீ போடுவீங்க, இந்த இடத்துல குண்டு லீ, நுனியில் அகரம் போடுவோம், நம்ம குண்டுலா அப்படின்வோம். ஸோ உண்மையில் அது என்ன சொல்லணும், நுனியில் அகரம் தான் சொல்லணும். சரிங்களா? அந்த நுனியில் அகரத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பயன்படுத்துவோம் ஒலி எதிரொலித்தல். ஆனால் விதிகள் எல்லாம் ரெண்டுக்குமே ஒன்று தான், அங்கேயும் இங்கேயும் எல்லாமே ஒன்று தான். பாருங்கள், முதல் விதியை பாருங்கள். ஒலியானது ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் படுகோணமும் எதிரொலிக்கும் கோணமும் சமம். அங்கேயும் அப்படி தான் பார்த்தோம், அந்த எல்லி மட்டும் தான் மாறி இருக்கும், படுகோணமும் எதிரொலிக்கும் கோணமும் சமம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல் பாருங்கள், ஒளிப்படும் திசை, அங்கே படுகோணத்தை திசைன்னு பார்த்துருப்போம். எதிரொலிக்கும் திசை, அங்கேயும் எதிரொலிக்கும் திசை தான். மற்றும் அப்புள்ளியில் வரையப்படும் செங்குத்து கோடு ஆகியவை எதில் அமையுமா, ஒரே தளத்தில் அமையும் அப்படின்றாங்க. The angle in which the sound is incident is equal to the angle of in which it is reflected. Direction of incident sound and reflected sound and the normal are in the same plane. ஸோ அங்கே பார்த்து அதே விதிகள் தான், ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுங்க போதும். ஸோ அடுத்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், பலமுறை எதிரொலித்தலின் பயன்கள். ஸோ இசைக்கருவிகள் எல்லாமே பலமுறை எதிரொலித்தல் தான். என்னென்ன பார்த்தீங்கன்னா குழல் பெருக்கி, என்ன பெருக்கி, குழல் பெருக்கி, ஒளி பெருக்கி, குழல்கள், நாதஸ்வரம், செனாய், தாரை, இந்த இசைக்கருவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திசையில் பரவுற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இக்கருவிகளில் ஒரு குழாயினை தொடர்ந்து ஒரு கூம்பு வடிவ அமைப்பானது ஒளியை பெருக்க முடிய செய்து. ஸோ நம்ம அந்த பழைய அந்த அதாவது எந்த வீட்டில் கேத வீடு இறப்பு நடந்துச்சுன்னா குழா கட்டுவாங்க. இப்போல்லாம் சிட்டிகளில் அது கிடையாது, இன்னும் கிராமங்களில் கட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணணும், நார்மலாக நம்ம பேசக்கூடிய ஒரு சவுண்டை, ஒரு பாடக்கூடிய சவுண்டை அந்த கூம்பு வடிவத்தில் இருக்கிறதுனால அதை இன்னும் மேக்னிஃபை பண்ணி ரொம்ப தூரத்துக்கு சென்ட் பண்ணும். சரிங்களா? நம்ம காலை எழுந்திரிச்சுன்னு அந்த பாட்டு கேட்போம், ஏதாவது ஒரு கேத பாட்டு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, கேத பாட்டு வந்து இறப்பு சம்மந்தமான பாடல்கள் ரொம்ப தூரத்தில் அது கேட்டுகிட்டு இருக்கோம். நமக்கு என்னடா இவ்வளோ தூரத்தில் கேட்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது காரணம் என்னென்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த கூம்பு வடிவ ஒலிபெருக்கியில் தான். சரிங்களா? கொலா அப்படின்வீங்க, கொலா கட்டியாச்சு அப்படின்வாங்க. அந்த கொலா என்ன பண்ணும்னா அந்த ஒலியை மேக்னிஃபை பண்ணி ரொம்ப தூரத்துக்கு சென்ட் பண்ணும். சரிங்களா? என்னென்ன கருவிகளை பார்த்து வச்சுங்க, அது ரொம்ப முக்கியம். ஒன்று குழல் பெருக்கி, மெகாஃபோன்ஸ், ஒலிபெருக்கி, லவுட் ஸ்பீக்கர், குழல்கள், ஆரன்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நாதஸ்வரம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், நாதஸ்வரம். அடுத்து செனாய், அடுத்து ட்ரம்பெட்ஸ், தாரைன்னு என்னது, ட்ரம்பெட்ஸ். ஓகே, இது எல்லாமே அந்த குறிப்பிட்ட சவுண்டு வெளியே போகிற மாதிரி தான் அமைச்சு வச்சுருப்பாங்க. நம்ம ஹெட்செட் எடுத்துங்களேன்,
ஹெட்செட்டே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த கொலா மாதிரி தான் அந்த டிசைனே இருக்கும். அந்த ஒலியை மேக்னிஃபை பண்ணி கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதை பார்த்துருக்க முடியும். நம்முடைய நாதஸ்வரம் ஆடியன் முனைப்பகுதி பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு பார்த்திங்கன்னா ஓப்பன் ஷேப்பில் இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒலியை பெருக்கி கொடுக்கறதுக்கு தான். அப்போ என்னென்னா அந்த பலமுறை எதிரொலித்தலை கொடுத்து அந்த ஒலியை நீண்ட தூரம் சென்ட் பண்ணுறதுக்காக ஒலியை சவுண்டை மேக்னிஃபை பண்ணி அனுப்புறதுக்காக தான் இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோன் அப்படின்றப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதுக்கு சரியான தமிழ் சொல்லணும் தெரியுங்களா? அதை பார்த்துங்க. அதுக்கு பேர் என்ன? காது கேள் பொறி, இயர்ஃபோன். ஸோ நீங்கள் நிறையா டைம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறிடும். அது நம்மளுடைய காது டேமேஜ் ஆகிறதுக்கு அதுவே மிக முக்கிய காரணமாக மாறிடும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த ஹெட்செட்டை போட்ட மாதிரி தான் அப்படியே தலையை ஆடிக்கிட்டு எங்கேயோ ஒரு துபாயில் பிறந்த மாதிரியே ஒரு ஃபீல்லையே வருவான். சுற்றி பஸ் வருது, டூ வீலர் வருது, எதை பற்றி கிடையாது. போட்ட தலையை அப்படி அப்படி ஆட்டிக்கிட்டே ஒருத்தனுக்கு சிம்மு நினைப்பு அப்படியே ஆட்டிக்கிட்டே போவாங்க. பார்த்துட்டு பின்னாடி ஒரு பைக் வருங்க, கண்டுக்க கூட மாட்டான். ஒரு கார் வரும், கண்டுக்க கூட மாட்டான். அவனாக தான் பிரேக் அடித்து அவனே சொல்ல பண்ணி அவனே போவான். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய சாலை விபத்துக்களை உண்டாக்கக்கூடியது இயர்ஃபோன். அது நடந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்க கூட நம்ம அப்புறம் உயிரோடு இருக்க முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அது பயமுறுத்துறதுக்காக சொல்லலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. பட் என்னென்னா அந்த சேட்டை பண்ணுறவன் இறந்தால் பரவாயில்ல, நல்லவனும் இறந்துடுவான். ஸோ கரெக்டாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வரவனு என்ன பண்ணுவான், அந்த சின்ன அவன் பண்ணுற மிஸ்டேக்கால் இறந்து போவதற்கான சாய்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் காதில் மாட்டி விட்டுருங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. குழந்தை கேட்டாலும் கொடுக்காதீங்க, அழுகட்டும். ஒரு 1/2 மணி நேரம் அழுதாலும் பரவாயில்ல, ஹெட்செட்லாம் காதில் மாட்டி விடாதீங்க. அவனுடைய செவிப்பறைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த மெம்பரான்ஸ் அப்படின்வாங்க, அந்த ஜவ்வுகள்லாம் ரொம்ப ரொம்ப மெலிதாக இருக்கும். ஸோ அது டேமேஜை உண்டாக்கிடும். சரிங்களா? கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்த. சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே பாட்டு கேட்டே தூங்குவாங்க. பாட்டு கேட்கக்கூட சொல்லலை, கேளுங்க. ஒரு சாங் 2 சாங் அதோட போதும். சில நல்ல மொபைல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெட்செட் போட்டோன்னே சொல்லும், இதுதான் உங்களுடைய லிமிட், என்னது வால்யூம் லிமிட், இதை தாண்டாதீங்கன்னுவாங்க. அதை பற்றி நம்ம அந்த ஒரு மெசேஜ் மாதிரி கீழே வரும், அதை பார்க்குறது கூட இல்லை, அப்படியே ஒரு அழுத்து இருக்கிற எல்லா வால்யூம் வச்சுட்டு அப்படியே பாட கேட்குறது. அது என்னென்னா கண்டிப்பாக உங்களுடைய கேட்கும் திறனை இழக்க செய்துவிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டுருவாங்க, மொபைலில் சார்ஜ் போட்டுவிட்டு அப்படியே ஹெட்செட்டை மாட்டுவாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அது மின்சாரம் நம்முடைய காதில் வழியாக பாயும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அது ஒரு மின் அதிர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ரைட், ஓகே, வாங்க அடுத்து பார்க்கலாம். எதிரொலி, எகோ அப்படின்வாங்க. சினிமாக்களில் பார்த்துருக்க முடியும். அந்த பாடல்களில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெயரை சொல்லி, அவங்க அன்புக்குரிய பெயரை சொல்லி சவுண்டாக சொல்லுவாங்க. அது அப்படியே அந்த மலையில் பட்டு எதிரொலிச்சு வரும். ஸோ நம்ம இது வந்து இங்கே இதில் பார்த்துருப்போம், சினிமாக்களில் பார்த்துருப்போம். ஸோ அது என்ன, அதுதான் அதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா எதிரொலி. இந்த எதிரொலி எவ்வாறு ஏற்படுகிறது, அதுக்குள்ளே இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒரு ஒலி உண்டாகுதுன்னா அது நம்ம மூளையில் எவ்வளோ நேரம் உணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் 10ல் 1 பங்கு தாங்க. ஒரு செகண்ட் நீங்கள் 10ஆக பிரிச்சுட்டிங்கன்னா அதில் 1 பங்கு, ஏறக்குறைய 0.1ன்னு வச்சுக்கலாம், 2 1 தான். இந்த 0.1 வினாடி தான் நம்முடைய மூளை உணரும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு செகண்டுக்கு 340 மீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒலிவி. ஒரு செகண்டுக்கு எவ்வளோ போகும்? 340 மீட்டர். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ 0.1 செகண்டுக்கு ஒரு சாதம் தள்ளி புள்ளி வைக்கணும். இதில் இந்த மேலுக்கு 340. அப்போ 0 அடிபட்டு போயிடும். மீது எவ்வளோ இருக்கும்? 34 மீட்டர். இப்போ 34 மீட்டர் இருந்துச்சுன்னா, டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுப்பக்கூடிய ஒலி என்ன ஆகும்னா எதிரொலிப்பு அடையும். புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 34 மீட்டர் போகிறது ஒரு 17 மீட்டர், வர்றது ஒரு 17 மீட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒலியானது எதிரொலிப்பு அடையும். கேட்பாங்க, ஒலி எதிரொலிப்பு அடைவதற்கு இருக்க வேண்டிய தொலைவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 17 மீட்டர். அந்த 2 பொருட்களுக்கு இடைப்பட்ட தொலைவுன்னா 17 மீட்டர். மொத்தம் எவ்வளோ தூரம் இருக்கணும்? போகிறது ஒரு 17, வர்றது ஒரு 17, மொத்தம் 34 மீட்டர் இருக்கணும். ஸோ இதைத்தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டுமானால் எதிரொலிக்கும் பரப்பு குறைந்தபட்சம் 17 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். எவ்வளோ தொலைவுங்க? 17 மீட்டர். இங்கே நான் பேசுகிற ஒலி எனக்கு முன்னாடி ஒரு சவர் இருக்குது, 17 மீட்டர் இருக்குன்னா இப்போ நான் பேச உங்களுக்கு கிளியராக கேட்காது, ஏன்னா எக்கோ அடிச்சிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா
அந்த 17 மீட்டருக்கு உள்ளே நம்ம உட்காந்துருந்தோம்னா கேட்காது, அது எக்கோ அடிக்காது. 17 மீட்டருக்கும் காட்டில் கொஞ்சம் பெருசாக போயிட்டாலும் கேட்காது. கரெக்டாக அந்த 17 மீட்டர் இந்த ரேஞ்சில் 16 அந்த ஒட்டி போயிட்டிங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வாய்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், எக்கோ அடிக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் தான், சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பொருளை பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா பல முறை எதிரொலிக்கும். இப்போ மேகங்கள் எடுத்துட்டோம்னா ஒரு இடி இடிக்கும், இடி அடிச்சுன்னா ஒரே சவுண்டு டம் அவ்வளோதான் கேட்குமா? இல்லை, டம் 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 மொத்தமாக சேர்த்து ஒரு 10 சவுண்டு கேட்கும். இப்போ என்னன்னா அங்கேருந்து எழுப்பக்கூடிய ஒலியானது அந்த 17 மீட்டர், அந்த 17 மீட்டர் மடங்குகளாக இருக்கக்கூடிய மேகங்கள், மலைகள், வேறு என்னென்ன பொருட்கள் இருக்க மேலே பட்டு எல்லாமே ஒலி எதிரொலிக்கும். அதனால தான் அந்த இடி முழக்கம் மொத்தமாக நிறைய சவுண்டாக கேட்கும். சரிங்களா? அப்போ அந்த இடி முழக்கம் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடி முழக்கம் நமக்கு வந்து அந்த முழக்கமாக கேட்குறதுக்கு காரணம் இந்த ஒலி எதிரொலிப்பு தான். அதுவும் பல எதிரொலிப்பு. எத்தனை முறை? பல முறை எதிரொலிப்பு. ரைட்டுங்க. ஸோ ஈகோஸ் நடக்கணும்னா the minimum distance of the obstacles from the source of sound must be half of this distance, that is 17 meter. ஸோ இந்த கணக்கு வேண்டாம். சரிங்களா? இந்த கணக்கு வேண்டாம். ஸோ தேவைப்பட்டவங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து கேட்கறது வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ ஜஸ்ட் வேணால் பார்க்குறவங்க பார்த்து வச்சுங்க. அடுத்த டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர் முழக்கம். ஸோ இப்போ தானே சார் பார்த்தோம், அது எக்கோ அப்படின்னு வைங்க. எதிரொலி வேறு, எதிர் முழக்கம் வேறு. எதிரொலி வேறு, எதிர் முழக்கம். ஸோ எதிரொலி அப்படின்றது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னுவீங்க. என்ன சொல்லுவோம்? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ஸோ பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மன்னிக்கவும், எதிரொலி அப்படின்றத எக்கோ அப்படின்னுவோம். எக்கோ. பட் எதிர் முழக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிவர்பரேஷன். என்ன ஸ்பெல்லிங் பார்த்துங்க? ரிவர்பரேஷன். REVERBRATION. ரிவர்பரேஷன். திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்துங்க. எதிரொலினா எக்கோ, இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது. எதிர் முழக்கம்ன்றது ரிவர்பரேஷன். ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ணுறீங்க நீங்கள். பெரிய அறைகளில், மன்னிக்கவும் பேனா எடுத்து மறந்துட்டேன். ஓகே. பெரிய அறைகளில் ஏற்படுத்தப்படும் ஒலியானது அறையின் சுவர்களில் பட்டு மீண்டும் எதிரொலிப்பு அடைந்து அதன் கேட்கும் தன்மை சுழியாகும் வரை, 0 ஆகிற வரைக்கும் திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி கேட்குறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா எதிர் முழக்கம். இதுவும் பார்த்தீங்கன்னா பன்முக எதிரொலிப்பின் காரணமாக தான் வரும். ஆனால் ஒலியின் கேட்டல் நீடித்திருக்கும் நிலைமை. உடனே அந்த ஒலி டக்குன்னு மட்டும் இப்போ டை அப்படின்றேன். இந்த டை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வரைக்கும் தான் இருக்கும். அப்படி இல்லாமல் நான் டை சொன்னதுக்கப்புறமா அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே அந்த குரல் டே 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 அப்படி கேட்டுகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா எதிர் முழக்கம், ரிவர்பரேஷன். ஸோ இது எங்கே பார்க்கலாம்னா, ஆடல் பாடல்களில் அந்த தொகுப்பாளர் ஆங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க பேசுகிறப்ப அந்த மைக்கை பயன்படுத்துவாங்க. அது எக்கோ மைக்கெல்லாம் இல்லை, ரிவர்பரேஷன் தான். என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த, உங்கள் கண்ணுக்கு இனிய, நீங்கள் எதிர்பார்த்த மின்மினி பாய்ஸ் ஆடல் பாடல் அப்படின்றப்ப இப்போ மொத்தமாக பேச மாட்டாங்க. நீங்கள் ஆவுடன் எதிர்பார்த்த அப்படி பார்த்து அந்த வாய்ஸ் குறைஞ்சிட்டே வரும். மின்மினி பாய்ஸ் அப்படி குறைஞ்சிட்டே வரும். பட் பார்த்தீங்கன்னா அது சுழியாகிற வரைக்கும் அது பட்டு என்ன ஆகிட்டே இருக்கும், எதிரொலிப்பு அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் பேர் பார்த்தீங்கன்னா ரிவர்பரேஷன். இந்த மாதிரி ஒலியின் கேட்டல் நீடித்திருக்கும் தன்மை. என்ன தன்மை? நீடித்திருக்கும் தன்மை. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா எதிர் முழக்கம். அதாவது the repeated reflection that results in this persistence of sound is called reverberation. பட் இது நம்முடைய ஆடல் பாடலில் கேட்க நல்லா தான் இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படம் ஓடிட்டு இருக்கும், அந்த இடத்துல எக்கோ அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா இந்த நல்ல சாங்காக இருக்குது, ஒன்றும் கேட்க மாட்டேன்றது, எக்கோ அடிக்குதுடா, இந்த தேட்டருக்கு வந்ததுக்கு வேறு ஏதாவது ஒரு தேட்டர் கூட போயிருக்கலாம்டா, குப்பை தேட்டடா அப்படின்னும். பாருன்னா நமக்கு ஒரு அலர்ஜி உண்டாக்கிடும். இந்த எதிர் முழக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படி அந்த நம்முடைய தேட்டருடைய லென்த்தெல்லாம் கட்டுறப்பையும் அதெல்லாம் பார்த்து தான் கட்டுவாங்க. நீல அகலம்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் மாற்றி 17 மீட்டர் வர மாதிரி கட்டிட்டான் போச்சு, உள்ளே ஒன்றும் கேட்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் எதிர் முழக்கம் ஏற்படும், இயற்கையாக ஏற்படும். அப்படி ஏற்படுறப்ப அதை தடுக்கிறதுக்காக நிறைய பொருட்களை பயன்படுத்துவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒலியை இழுக்கக்கூடிய பொருட்கள். இப்போ நான் பேசக்கூடிய ஒலி அங்கே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். ஸோ வர்றதுக்கு முன்னாடி இடையில ஏதாவது ஒரு பொருளை வச்சு
அந்த ஒலியை இழுத்துட்டேன்னா அந்த பக்கம் உங்களுக்கு என்ன கேட்காது, அந்த எதிர் முழக்கம் கேட்க வாய்ப்பில்லை. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய சினிமா திரையரங்கில் பார்த்தீங்கன்னா சீட்டு கவருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு கிளாத் போட்டிருப்பாங்களே அது ஒலியை உட்கவரும். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சுவர்லாம் இருக்காது, அட்டைகள்லாம் வச்சுருப்பாங்க. அது அழகுக்காக மட்டுமல்ல, அதிகப்படியான ஒலியை உட்கவருவதற்காக வச்சுருப்பாங்க. ஸ்க்ரீன் எல்லாம் என்ன பண்ணும், அந்த சைடில் ஜன்னல் இருக்கிற ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒலியை வந்து சவுண்டை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய பொருட்கள். இந்த பாருங்களேன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் புரியும். இந்த நாரட்டை மேலே ஆஸ்பிடாஸ் போட்டிருப்பாங்க, அதுவும் அதுதான் காரணம். திரைச்சீலை, பிளாஸ்டரு, இது எல்லாமே அந்த அமரும் இருக்கையில் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒலியை உட்கவரும் பண்பின் அடிப்படையில் தான் தெரிவு செய்யப்படும். இதனால் மிக குறைந்த ஒலியை பிரதிபலிப்பு அடையும். அரங்கங்கள், நிகழ்ச்சி அறைகள் மற்றும் தியேட்டர்களை வடிவமைக்கும் போது இந்த காரணங்கள் கருத்தில் கொள்ளப்படுகிறது. அப்போ ரொம்ப பார்த்திங்கன்னா நம்முடைய கட்டடக்கலை சம்மந்தமாக வர்றதுனால அப்ளிகண்ட் ஓரியன்டான விஷயங்கள், இது விஷயங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா மீயொலின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட். சோனிக்கை கட் பண்ணிட்டீங்கன்னா அல்ட்ரா சவுண்டுன்னு வரும். ஸோ எப்படி வேணால் சொல்லலாம், அல்ட்ராசோனிக் சவுண்ட் அல்லது அல்ட்ரா சவுண்ட். நம்ம இந்த பாடம் ஆரம்பிக்கிறப்பே சொன்னோம், நம்முடைய காதுகள் பார்த்திங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்முடைய வி கேன் ஏபிள் டு ஹியர், நம்மளால் கேட்க முடியும், அவ்வளோதான் கேட்க முடியும். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்தாலும் கேட்காது, 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் கேட்காது. 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்தால் அதுக்கு பேர் குட்ரோலிங், இன்ஃப்ராசோனிக். ஸோ 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் அதுக்கு பேர் அல்ட்ராசோனிக் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் மீயொலி அலைகளை நல்லா கேட்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மீயொலி அலைகளை கேட்டால் அது ஊளையிடும். பார்த்தீங்களா? ஊளையிட்டால் அந்த மீயொலி அலைகள் அங்கே பக்கத்தில் ஏதோ ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, டேய் யமதர்மே பாசக்கயிறை போட்டு வராப்படா, இன்றைக்கி எவன் ஜாம போகிறான்னு தெரியல, ஏன்னா நாயெல்லாம் ஊழை எழுதுற அப்படின்வாங்க. ஏன்னா அந்த மீயொலிகளை சில உயிரினங்கள் உணரும், அதனால தான் அந்த நாய்கள்லாம் கத்துறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த பூகம்பம்லாம் வர்றப்ப இந்த மீயொலிகள் ஏற்படும் அந்த பூமி பிறக்கிறப்ப, அதை நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாய்கள் ஃபீல் பண்ணிடும். அதனால தான் அதை கத்தி ஓடும், ஊளையிடும். காரணம் அதுதான். ரைட்டுங்களா? ஓகே. அதே மாதிரி தான் வவால், பேட்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மீயொலியை பயன்படுத்தி என்ன பண்ணும், தன்னுடைய இரையை தேடிக்கும். அது எப்படி சார் மீயொலியை பயன்படுத்தி இரையை தேடும்? ஒலியை தன் முன்புக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் அப்படியே செலுத்தும். அந்த மீயொலி போயிட்டு நமக்கே தெரியும் ஒரு செகண்டுக்கு 344 மீட்டர் போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் வரைக்கும் அது அனுப்பிச்ச ஒலி திரும்ப அதுக்கு வரவே இல்லை. அப்போ என்னென்னா அந்த இடத்துல எந்த ஒரு தடைப்பொருள் இல்லை, பறக்கலான்னு அர்த்தம். இல்லை ஒரு 340 மீட்டர் போனோடனே டக்குன்னு திரும்ப ரிசீவ் ஆயிடுச்சு, உடனே அது புரிஞ்சிடும், ஓ ஒரு செகண்ட்லேயே வந்துருச்சு, அப்போ இன்னும் 340 மீட்டரில் ஒரு ஏதோ பெரிய சுவரோ அது மரமோ இருக்குது, ஸோ நம்ம அங்கே பறக்கக்கூடாதுன்ட்டு பக்கத்தில் கரெக்டாக வந்து அப்படி நின்று அப்படி மேலே போயிடும், மோதாமல் போயிடும். இப்படி தான் இது நம்ம சின்ன ஒரு கால்குலேஷன் போகிறோம் பார்த்தீங்களா, இந்த கணக்குகளில் இந்த கால்குலேஷனை டெய்லி எது போட்டுக்கிட்டு இருக்கு, பேர்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு. பட் என்னென்னா அனுபவ ரீதியாக ஒரு சுவர் இருக்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சிடும். ஏன்னா அது மீயொலி அலைகளை அந்த தடைப்பொருள் மீது அனுப்பி அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை அதை டிசைட் பண்ணிடும். ரைட், ஓகேங்க. இந்த மீயொலி அலைகளை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, உடல் உறுப்புகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த மீயொலி அலைகளை பயன்படுத்துகிறாங்க. இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்ட்ராஸ்கேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அல்ட்ராஸ்கேன் இதுதான், இந்த மீயொலி அலைகளை தான் செலுத்துவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராசவுண்ட் எடுக்கிற இடத்துல கர்ப்பிணி பெண்களை நிற்க வேணாம் அப்படின்வாங்க, குழந்தையில நிற்க வேணான்னுவாங்க. ஏன்னா அது மீயொலி, அது ஒரு சில அலர்ஜியை நமக்கு உண்டாக்கும், ஒரு சில பாதிப்புகள் உண்டாக்கும். அதனால தான் அங்கே நிற்க வேணாம் அப்படின்றது. அப்படி உடல் உறுப்புகளில் செலுத்தி, எலும்புகளை செலுத்தி அதன் மூலமாக அந்த படத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த படத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈகோகிராம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மிக முக்கியமான விஷயம். எதிரொலிப்பு அலைகளை உள் செலுத்தி அதன் மூலம் பெறப்படும் படத்துக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஈகோகிராம். தமிழில் சிறப்பாக இருக்கும், எதிரொலி ஆழ வரைவு என்று பெயர். ஸோ ஈகோகிராமுக்கு தமிழ் இதாங்க, எதிரொலி ஆழ வரைவு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இணையான தமிழ் சொல் அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. எதிரொலி ஆழ வரைவு. அதேமாதிரி இது மருத்துவ ஆய்வுலையும் பயன்படுது, கடல் கண்காணிப்பில் பயன்படுது. கடல் கண்காணிப்பில் என்ன சார் பயன்படுது? அதான் என்ன பண்ணுவாங்கன்னா, கப்பல்களில் இருந்து
அந்த தண்ணி வழியாக தான் பயணிக்குமே, அந்த மீயொலி அலையை செலுத்துவாங்க. செலுத்தினா ஒருவேளை பாறை இருந்தால் அந்த வழியாக ரெகுலராக போயிட்டே இருக்காங்க. அல்ட்ராசவுண்ட் அனுப்புவாங்க. ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்கு அப்புறம் வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தூரத்து வரைக்கும் எந்த ஒரு தடைப்பொருள் இல்லைன்னு அர்த்தம். கப்பல் போய்கிட்டே இருக்கும். திடீர்னு அந்த இடத்துல ஒரு தடைப்பொருள் இருக்கிறது மாதிரி காட்டுது. உடனே அந்த மீயொலி உடனே திரும்பி வந்துடுது. ஒரு 3 செகண்ட் வந்துடுது. அப்போ என்னென்னா ஒரு 1000 மீட்டர் தொலைவில் ஏதோ ஒரு தடைப்பொருள் இருக்குது அப்படின்னு அந்த பார்த்திங்கன்னா அந்த கேப்டன் பார்ப்பார். ஒருவேளை திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த பனிக்காலங்களில் பனிக்கட்டிகள் வந்து திடீர் ஃபார்ம் ஆயிடும். ஏற்கனவே ரெகுலராக போன கேப்டனாக இருந்தாலும் திடீர்னு உருவாகக்கூடிய பனிக்கட்டிகளை யாராலும் கணிக்க முடியாது. ஸோ மலைகள் உள்ள இருக்க பாறைகள் இதுதான் ஒரு கேப்டனுக்கு தெரியுமே தவிர அதில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் தெரியாது. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து அந்த கப்பலை காப்பாற்றுவதற்கு இந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் பயன்படும். ரைட்டுங்களா? ஓகே. இந்த மீயொலியுடைய பயன்கள் பாருங்கள், சும்மா ரீட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கே புரியும். நான் ஜஸ்ட் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வீட்டில் போய் ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. அதாவது மீயொலி அலைகள் தூய்மையாக்கும் தொழில்நுட்பத்தில் பயன்படுகிறது. அது என்ன சார் தூய்மையாக்கும் தொழில்நுட்பம்? பொருள்களின் மீதுள்ள மிகச்சிறிய துகள்களை நீக்குவதற்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ஒரு ராடு பண்ணுறாங்க, அதில் சின்ன 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 ஒரு துகள்கள் ஒட்டியிருக்குன்னா இந்த அல்ட்ராசவுண்டை க்ரியேட் பண்ணாங்கன்னா அந்த வைப்ரேஷன் என்ன ஆயிரும்? அந்த துகள்கள்லாம் கீழே விழுந்துடும். அப்போ தூய்மையாக்குது. அதில் இருக்கக்கூடிய பிசுறுகளை நீக்குவதற்கு நல்ல வைப்ரேஷன் ஆகும் இந்த மீயொலி சவுண்டில். அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா அந்த இருக்கக்கூடிய டஸ்ட்ஸ் என்ன பண்ணிடும்? ரிமூவ் பண்ணிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மீயொலி போகக்கூடிய திரவத்தில் மீயொலியை செலுத்தி அதில் அந்த பொருளை போட்டு அதில் இருக்க டஸ்ட்டை என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துருவாங்க. பாருங்கள் எவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அல்ட்ராசவுண்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் கிளீனிங் டெக்னாலஜி. மினிட் ஃபாரின் particles can be removed from objects placed in a liquid bath through which ultrasound is passed. அதே மாதிரி உலோக பட்டைகளில் வெடிப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அல்ட்ராசவுண்ட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் அஸ் டிடெக்ட் கிராக்ஸ் அண்ட் ஃப்ளாஸ் இன் மெட்டல் பிளாக்ஸ். மிகப்பெரிய மெட்டல் பிளாக்லாம் பண்ணுறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா கூடங்குளத்துக்கு ஒரு மிகப்பெரிய ராடு அனுப்பணும். அந்த ராடு பார்த்தீங்கன்னா அங்கே விரிசல் அந்த பரவாயில்லையானா கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா தரமான ராடை தான் அனுப்பணும். அப்போ வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப ஏதாவது சின்ன விரிசல் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்போ நான் ஒரு படம் வரைகிறேன் கவனிங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பல்ல இருக்குது, ஆனால் யாருக்கானு தெரியல. ஒரு தலைமுடி அளவுக்கு தான் ஒரு நான் யூ மாதிரி போட்டிருக்கேன், பட் தலைமுடி அகலத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அல்ட்ராசவுண்ட் அனுப்புவாங்க. எல்லாமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா பட்ட உடனே திரும்பிடும். பட் இந்த இடத்துல பட்டோடனே திரும்பாது, கொஞ்சம் உள்ளே போயிட்டு லேட்டாக திரும்பும். பட் உடனே அது அந்த ரிசீவர் காட்டி கொடுத்துரும், சென்சார் காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ லேட்டாக வந்து ஒலி ரிட்டர்ன் வந்திருக்குன்றப்ப அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குதா அர்த்தம்? பல்ல இருக்கிறதா அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த கிராக்கு கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த அல்ட்ராசவுண்ட் பயன்படுது. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீயொலி அலைகள் இதயத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து எதிரொலிக்கப்பட்டு இதயத்துடைய பிம்பம் வேணும்னா இந்த மீயொலியை பயன்படுத்தி உருவாக்க முடியும். அதுக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா மீயொலி இதய வரைவி. செந்தமிழில் கொடுத்துருக்காங்க, சண்டை கூட படிங்கிற வழி இல்லை. மீயொலி இதய வரைவி. என்னடா புரியாத பேர் இருக்குன்னு பயப்படாதீங்க. ஸோ சரியான பேர் பார்த்தீங்கன்னா எக்கோ கார்டியோகிராஃபி. கார்டியோகிராம் அப்படின்றாங்க பார்த்தீங்களா? அந்த கார்டியோகிராம் எடுக்கிறது இந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை வச்சு தான். அடுத்த யூஸ் ரொம்ப முக்கியம். முன்னெலாம் பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்களுக்கெல்லாம் போனோம்னா, கிட்னி ஸ்டோனுக்கெலாம் போனோம்னா என்ன பண்ணுவாங்க? ஆப்ரேஷன் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்குமா. பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. இந்த மீயொலி அலைகளை உள்ளே செலுத்திடுவாங்க. அது என்ன பண்ணால் சின்ன சின்ன தூள்களை உடச்சி விட்ரும். அந்த மைனூட்டாக போகும், கான்சன்ட்ரேஷனாக போகிறப்ப என்ன ஆகும்னா உடச்சி விட்ரும். அது பார்த்தீங்கன்னா சிறுநீர் வழியாக வெளியேறதுக்கு பயன்படும். இப்போ ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு கிட்னி ஸ்டோனுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு பயன்படுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு யூஸ். அல்ட்ராசவுண்ட் மே பி எம்ப்ளாய்டு டு பிரேக் ஸ்மால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம்டு இன் த கிட்னி இன்டு ஃபைன் கிரைன்ஸ். திஸ் கிரைன்ஸ் லேட்டர் கெட் ஃப்ளஷ்ட் அவுட் வித் யூரின். எதில் போயிடும்? யூரின் வழியாக வெளியே போயிடும். அடுத்த ஒரு கணக்கு இருக்குது பாருங்கள், முக்கியமான கணக்குங்க இது நான் நடத்திடுறேன். ஒரு கப்பலில் இருந்து அனுப்பப்படும் மீயொலியானது கடலுக்கு அடியில் உள்ள பொருளின் மீது எதிரொலிக்கப்பட்டு 3.42 வினாடிக்கு பிறகு மீண்டும் வந்தடைகிறது.
கடல் நீரில் மீயொலியின் வேகம் 1531 எனில் கப்பலிலிருந்து கடலின் அடிப்பகுதி வரை உள்ள தொலைவு எவ்வளவு? என்ன சொல்கிறான்னா, கப்பல் இப்போ எவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு கேட்குறான். சுருக்கமாக சொல்லப்போனால் கப்பலிலிருந்து கடலின் அடிப்பகுதி வரை உள்ள தொலைவு என்னங்க? அதை நீங்கள் என்ன சொல்லலாம்? கப்பலிலிருந்து அடிப்பகுதி உள்ள தொலைவு சொல்லலாம், கடலுடைய ஆழமும் சொல்லலாம். ஒருவேளை திட்டுப்பகுதியாக இருக்கலாம், இல்லை ரொம்பவும் ஆழமான பகுதியாக இருக்கலாம். இப்போதைக்கு அந்த கப்பல் நிற்கிற இடத்துல இருந்து கடலுடைய ஆழம் தான் கேட்குறாங்க. அது வேறு விதமாக எப்படி கேட்டிருக்காங்க? கப்பலிலிருந்து கடலின் அடிப்பகுதி வரை உள்ள தொலைவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. A ship sends out ultrasound that returns from the seabed and is detected after 3.42 seconds. If the speed of ultrasound through seawater is 1531 meter s power n minus 1, what is the distance of the seabed from this ship? ஓகேங்க, இதை நீங்கள் ஃபார்முலாவில் போட்டிருக்காங்க. ஃபார்முலாவில் படிக்கிற ஆளுங்க ஃபார்முலாவில் படிச்சுங்க. பட் நான் சொல்கிற மாதிரி படிச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு செகண்டுக்கு கடல் நீரில் ஒலியானது எவ்வளோ தூரம் பயணிக்கும்? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 1531 மீட்டர். அந்த டேபிள் ஒரு முறை பார்த்துங்க. 1531 மீட்டர். மொத்தமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை வினாடிக்கு பிறகு திரும்ப அவங்க ஒலியை ரிசீவ் பண்ணாங்களாம்? 3.42 வினாடிக்கு அப்புறம். ஒரு வினாடிக்கு 1531 மீட்டர்னா 3.42 வினாடிக்கு. ஸோ அப்படியே பெருக்கி பாருங்கள். அந்த கால்குலேட்டர் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், 1531 ஒரு செகண்டுக்கு. மொத்தம் எவ்வளோ செகண்டு? 3.42. எவ்வளோங்க வருது? 5236 மீட்டர் வருது. இது எவ்வளோ தூரம்? அதாவது கடலில் இருந்து கடலுடைய அடிப்பகுதி வரைக்கும் அந்த மீயொலி போயிட்டு திரும்பவும் கப்பலுக்கே வந்த தூரம். பட் கேட்டது அது கேட்கலாங்க, கப்பலுடைய அடிப்பகுதியிலிருந்து கடலுடைய ஆழம் தான் கேட்டிருக்கான். இப்போ ஒலி எப்படி போயிருக்கு? மேலேருந்து கீழே வந்து கவனிங்க, இந்த படத்தை கவனிங்க. இப்போ இதுதான் கடல்னு வச்சுக்குவோம். மேலேருந்து ஒலி கீழே வரைக்கும் வந்திருக்கு, திரும்ப கீழேருந்து மேலே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு சேர்ந்தது தான் 3.42 செகண்ட். அதுதான் மொத்தம் 5236 மீட்டர். மொத்தம் எவ்வளவு? 5236 மீட்டர். நான் 3.42 1531 பெருக்கிட்டோம். ஆனால் கடல் நீரினுடைய ஒலியுடைய வேகம் 1531 மீட்டர். பட் கேள்வி கேட்டது இந்த கப்பலுடைய அடிப்பகுதியிலிருந்து கடலுடைய அடிப்பகுதி தான் கேட்டிருக்கான். அப்போ ஒன்று மட்டும் தான் கேட்டிருக்கான். மேலேருந்து கீழே வருது மெஷர் பண்ணாலே அது கிடச்சிரும். திரும்ப கீழேருந்து மேலே வரணும் மெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது 2 முறை பயணம் செஞ்சுருக்கு. அப்போ இது 2 முறை பயணம் செஞ்ச மீட்டர் எவ்வளவு? 5236. பட் நமக்கு என்ன தேவை? இப்போ ஒரு முறை பயணம் செஞ்சது மட்டும் போதும். அப்போ என்ன பண்ணலாம்? வகுத்தல் 2ன்னு போடுங்க. வகுத்தல் 2ன்னு போடுங்க. சாரி, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வகுத்தல் 2 போட்டு எவ்வளோங்க வரும்? 2618. அவ்வளோதான், ஆன்சர் அதுதான். இப்போ 2618 மீட்டர். கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படி வகுத்தல் 1000 போடுங்க. வகுத்தல் 1000 போட்டு என்ன வரும்? 2.61 கிலோமீட்டர் வரும். ஏன்னா 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். இவ்வளோதாங்க, சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ண தெரியுங்களா? ஒலி ஒரு செகண்டுக்கு எவ்வளோ பயணிக்குன்னு எனக்கு தெரியும். த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் பெர் செகண்ட் எவ்வளோங்க? 1531 மீட்டர். பட் டோட்டலி 3.42 செகண்ட் அது ட்ராவல் பண்ணியிருக்கு. 2ஐயும் மல்டிப்ளை பண்ணேன். அது மொத்தம் பார்த்தீங்கன்னா கீழே போனது ஒன்று, மேலே வந்தது ஒன்று, மொத்தம் 2 வழி. பட் அவன் கேட்டிருக்கிறது ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கான். ஆனால் கப்பலிலிருந்து கடலுடைய ஆழ வரைக்கும் தான் கேட்டிருக்கான், சீபெட் வரைக்கும் தான் கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணுவோம்? 2ஆல் வகுத்து அதான் ஆன்சர். ஸோ ஃபார்முலா எல்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபார்முலாவை நிறைய ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறதுனால மறந்து போயிடும். ஐயோ ஃபார்முலா தெரியாமல் இந்த கணக்கில் போடாமல் வந்துடாதீங்க. இது ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்டை புரிஞ்சுட்டு நீங்களே போட்டுருங்க. ஓகே. ஐயோ சார் அப்படிலாம் பண்ண ஆன்சர் தப்பாக வந்து நான் பார்த்துடாதீங்க. பாருங்கள், ஆன்சர் தப்புலாம் கிடையாது. 2618 மீட்டர் அல்லது 2.618 கிலோமீட்டர். அடுத்த டேம் மின் ஒலி இதய வரைபடம், எலக்ட்ரோ கார்டியோகிராம், இசிஜி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு இசிஜி எடுங்க அப்படின்றாங்க. ஸோ இசிஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இதய துடிப்பளவை அளவிடக்கூடிய ஒரு அளவீடு. இதய துடிப்பளவை அளவிடக்கூடிய அளவீடு. நம்ம இதயம் எந்தளவுக்கு துடிக்குதோ அதை அப்படியே ஒரு கிராஃப் சைட்டில் வரைஞ்சி கொடுப்பான். அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரோகார்டியோகிராம் இசிஜி. ஸோ அந்த பேரை மட்டும் தெரிஞ்சுங்க போதும், வேறு ஒன்றும் இதில் இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. பட் என்னென்னா இசிஜியில் என்ன வேவை பயன்படுத்துகிறாங்க, அதுலேயும் இதே தான், மீயொலி தான், அல்ட்ராசவுண்டு தான். ஸோ அதில் முழு விரிவாக்கத்தினால பார்த்து வச்சுங்க, அது வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்து செவியின் அமைப்பு. இந்த செவியின் அமைப்பு உங்கள்கிட்ட நான் முக்கியமாக சொல்லணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் டாபிக் கொடுத்தான்னா அதோட மனித கண்ணும் கொடுப்பாங்க. ஏன்னா லைட்டும் கண்ணும் சம்மந்தப்பட்டதுனால கண்ணுடைய அமைப்பு அதை பற்றிலாம் கொடுப்பாங்க. அதில் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த ஸ்க்ளீரா இதை பற்றிலாம் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. கண் பாவை, ரெட்டினா இதை பற்றிலாம் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ இதையும் செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சவுண்டு பற்றி படிக்கிறதுனால காதை பற்றி படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாடத்துடைய கடைசி பகுதியை என்ன வச்சுருக்காங்க, செவியின் அமைப்பை வச்சுருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் இயர். இதை நான் கண்டிப்பாக நீங்கள் படிச்சாகணும். ஏன்னா என்னுடைய கெஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்ததை காட்டிலும் இந்த லாஸ்ட்டு பேராவிலேருந்து கூட கேள்வி கேட்க முடியும், வாய்ப்புகள் உண்டு காதுடைய அமைப்பிலேருந்து. ஸோ இதில் எல்லாத்தையும் நீ படிக்கணுமானா கிடையாதுங்க. மொத்தத்தில் ஒரு 10-15 லைன் இருக்குது. பட் ரீட் பண்ணிக்கிங்க. நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள் போதும். என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, கவனிங்க. அந்த படத்தை நல்லா ஒரு முறை பாருங்கள். தெரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, டிஸ்பிளே பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா வெளிக்காது மடல். நம்ம காதுகளுக்கு மேலே நம்ம கிளவிலாம் பார்த்தீங்கன்னா அந்த தொங்கட்டான் போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு. ஸோ அதுதான் வெளிக்காது மடல். கீழே நம்ம கம்மல் போகிற இடம் செவி மடல் அப்படின்வாங்க. அதுக்கு பேர் என்னது, செவி மடல். செவிப்பறை உள்ளே இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஊக்கவிட்டு உள்ளே குறையும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் செவிப்பறை. அந்த போகக்கூடிய குழாய், ஏதாச்சும் பூச்சி கிச்சு போனால் தண்ணி தூக்கி உள்ளே ஊற்றும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் செவிக்குழாய். என்ன குழாய், செவிக்குழாய், இயர் கேனல் அப்படின்வாங்க. பார்த்த வெளிக்காது மடல் அப்படின்றது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெலிக்ஸ் அப்படின்வாங்க, HELIX. அடுத்து செவிமடல், நம்ம காது குத்தம் பார்த்தீங்களா, அது இயர் லோப் அப்படின்வாங்க. செவிப்பறை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, செவிப்பறை எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு கார்டிலேஜ் அப்படின்வாங்க. செவிக்குழாய்க்கு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இயர் கேனல். அதே மாதிரி அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா நம்முடைய காது, இது நம்ம பார்க்க முடியாது, உள்ளே இருக்கும். இதுக்கு பேர் அரைவட்ட கால்வாய் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க, அரைவட்ட கால்வாய். பட் செவிப்பறை எங்கே இருக்குன்னா, செவிப்பறை இங்கே இருக்குது பாருங்கள். நான் ரவுண்ட் பண்ண இடம் கிடையாது, இந்த இடம். ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா செவிப்பறை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு என்னது ஒரு கரெக்டாக ஒரு தடையை போட்டு தடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு உள்ளே வந்து நம்ம எதையுமே அலோவ் பண்ண முடியாது. அதுக்கு வெளியில் தான் நம்ம தண்ணியை விடுறதோ இல்லை ஏதாவது குச்சி விட்டு குடையிறதோ, அப்போது கோழி இறக்கி விட்டு குடையிறதோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் தான் பண்ண முடியும். அதை தாண்டி நம்மளால் எங்கே போக முடியாது, உள்ளே போக முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா காக்லியா நரம்புகள். ரொம்ப ரொம்ப உள்ளே இருக்கும். ஸோ இந்த நரம்புகளை டேமேஜ் ஆச்சுன்னா சுத்தமாக காது கேட்காது. காக்லியா நர்வ்ஸ் அப்படின்வாங்க. அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா நத்தை இருந்த மாதிரி இருக்கா, நத்தைக்கூடு மாதிரியே இருக்கா, இதுக்கு பேர் தாங்க காக்லியா. என்ன பேர், காக்லியா. இது மட்டும் டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு கேட்கலையாயிரும். காக்லியா காது கேட்கலையா அப்படின்னு மாறிடும். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ ஒவ்வொரு பாகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த ஒவ்வொரு பாகத்துலேயும் ஒவ்வொரு ஒன்று இருக்குது. வாங்க பார்க்கலாம். அந்த பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த தண்ணியை ஊற்றுறது, இதை வச்சு குறையிறது, அதெல்லாம் காதுகளில் எதுவுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச அந்த பட்ஸை வச்சு மெதுவாக, அதுவும் ரொம்ப பக்கத்துலேயே வச்சு எடுத்துருங்க. அந்த குளிச்சோடனே அந்த ஈரத்தோடு எடுத்துருங்க போதும். வேறு எண்ணெய் விடுறதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப காதுகளாக ரொம்ப சென்சிட்டிவான பகுதி, கண்ணு மாதிரி. அது கேட்காதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். ரைட்டுங்களா? நம்முடைய செவியுடைய வெளிப்பகுதிக்கு தாங்க என்ன பேர் பார்த்தீங்கன்னா செவி மடல்னு பேர், இயர்லோப் அப்படின்வாங்க. செவியின் வெளிப்பகுதி செவி மடல், இது என்ன சொல்லுவாங்க, இயர்லோப் அப்படின்வாங்க. இதுக்கு வேறு என்ன பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னா அப்படின்வாங்க. த அவுட்டர் இயர் இஸ் கால்டு பின்னா, PINNA. த அவுட்டர் இயர் இஸ் கால்டு என்னங்க, பின்னா. ஒரு ஒன்றோடு முடிஞ்சா அடுத்த ஒன்றோடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். சேகரிக்கப்பட்ட ஒலியானது வெளி செவிக்குழாய் மூலம் செவிக்கு உள்ளே செல்கிறது. வெளி செவிக்குழாயின் முடிவில் செவிப்பறை உள்ளது. கேட்பாங்க, வெளி செவிக்குழாயின் முடிவில் டேஸ் உள்ளது. டிம்பானிக் மெம்ப்ரேன், செவிப்பறை, டிம்பானிக் மெம்ப்ரேன். நான் நடுவில் ஒரு ரவுண்ட் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் செவிப்பறை. இருங்க காமிச்சிடுறேன், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செவிப்பறை, டிம்பானிக் மெம்ப்ரேன். பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், அந்த முடிகிற இடத்துல இருக்குங்களா, கரெக்டாக அந்த பாதை முடிகிற இடத்துல இருக்கும்.
ஏறக்குறைய ஒரு செக் போஸ்ட் மாதிரி, ரைட்டுங்களா? இப்போ நம்ம பேசணும்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசுகிற பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. என்னுடைய ஒலியானது வெளிப்பகுதியில் உள்ள அழுத்தமானது அதிகரித்து அவருடைய செவிப்பறையின் உள்புறம் தள்ளப்படுகிறது. நான் பேசுகிற ஒலி அவர் செவிப்பறையை உள்ளே தள்ளுமா. அதே மாதிரி உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி உண்டாகி திரும்பவும் என்ன ஆகும், செவிப்பறையானது வெளிப்புறம் தள்ளும். இப்போ உள்ளே வெளியே தள்ளிகிட்டு இருக்கும். ஏறக்குறைய அந்த ஸ்பீக்கர் இந்த ஃபங்க்ஷன்லாம் போட்டு அடிப்பாங்க பார்க்க டம்மு டம்மு டம்முன்னு. அப்போ அந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காயில் கட்டதெல்லாம் அப்படியே உள்ளே போய் வெளியே வரும். அந்த மாதிரி தான் நம்முடைய காதுகளும் ஃபங்க்ஷன் ஆகுது, ரைட்டுங்களா? அப்போ நான் பேசுகிற ஒலி அழுத்தப்பட்டு உள்ளே போகிறப்போ உள்ளே போயிடும், திரும்ப வெளியில் வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த ஒலி என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கக்கூடிய 3 எலும்புகள், குருத்தெலும்பு 3 எலும்பு இருக்கும். அந்த 3 எலும்புகள் என்ன பண்ணும்னா அதை மேக்னிஃபை பண்ணும். அந்த 3 எலும்புடைய பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று சுத்தி, இன்னொன்று பட்டை, இன்னொன்று அங்கவடி. பேரே பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? சுத்தியல், பட்டாக்கத்தி, அங்கவடி அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நினைவு வச்சுங்க. சுத்தி, பட்டை மற்றும் அங்கவடி. இந்த பார்த்தீங்கன்னா இந்த அதிர்வானது இந்த 3 எலும்பு எங்கே இருக்குன்னா நடுசெவியில் இருக்கும். எங்கே இருக்கும்? இந்த மிடில் பார்ட் ஆஃப் த இயர், அந்த நடு பகுதியில் இருக்கும். இந்த 3மே இதுதான் பார்த்தீங்கன்னா ஒலியை மேக்னிஃபை அடைய செய்யும். ஸோ முக்கியமான ஒன்றோடு இங்கேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒலியை பெருக்கமுடைய செய்யும் எலும்புகளில் தவறானது சுத்தி, பட்டை, அங்கவடி, இன்னும் ஏதோ ஒரு பேர் கொடுத்துட்டாங்கன்னா காக்லியா அந்த மாதிரி 4 கொடுத்துருவாங்க. அப்போ சுத்தி, பட்டை, அங்கவடி 3 தான் பார்த்தீங்கன்னா எலும்புகள். ஸோ காக்லியான்றது வேறு, அது என்னன்றது பின்னாடி பார்ப்போம். ரைட். இந்த 3 எலும்புகளால் அழுத்தப்பட்ட அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போகிறப்ப அந்த இடத்துல தான் ஹீரோ இருக்கார். யார் இருக்காங்க? காக்லியா என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா மின்சைகளாக மாற்றும். அந்த அழுத்த வேறுபாடு என்ன பண்ணும்? மின்சைகளாக மாற்றி இந்த மின்சைகள் காது நரம்பு வழியாக, அந்த மேலே நரம்புகள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதன் வழியாக எங்கே போயிடும்? மூளைக்கு போயிட்டு நம்மளால் ஃபீல் பண்ணுவோம். இப்போ சொன்னது எல்லாமே எப்படி நடக்கும்? வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடந்து முடிஞ்சிடும். எப்படி நடக்குமா? வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஸோ இந்த பின்னாவில் இருந்துட்டு அங்கேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய சவுண்ட் எங்கே போகும்? சரௌண்டிங் போகும். ஸோ த கலெக்டட் சவுண்ட் பாசஸ் த்ரூ தி ஆடிட்டோரி கேனல் அண்ட் த எண்ட் ஆஃப் த இயர் இஸ் என் ட்ரம் ஆர் டிம்பானிக் மெம்பரான். 2 பேருங்க. இயர் ட்ரம் அப்படின்வாங்க. இயர் ட்ரம்னாலும் அதுதான், டிம்பானிக் மெம்பரானாலும் அதுதான். அந்த கம்ப்ரஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எலும்புகள் பயன்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 போன்ஸ். த வைப்ரேஷன்ஸ் ஆர் ஆம்பிளிஃபைடு several times by 3 bones. என்னென்னது? ஹாமர்னா சுத்தி, அடுத்து ஆன்வில், ANVIL, ஆன்வில்னா பட்டை, கடைசி அங்கவடின்னு என்னது? ஸ்டிரப். இந்த 3 எங்கே இருக்குன்னா மிடில் இயரில் இருக்குது. இந்த மிடில் இயர் டிரான்ஸ்மிட் தி ஆம்பிளிஃபைட் ப்ரெஷர் வேரியேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் தி சவுண்ட் வேவ் டு தி இன்னர் இயர். இந்த இன்னர் இயரில் என்ன இருக்குன்னா, இந்த இன்னர் இயர் த ப்ரெஷர் வேரியேஷன் ஆர் டேர்ன்ட் இன்டு, இந்த இடத்துல தான் அந்த அழுத்த வேறுபாடு ப்ரெஷர் வேரியேஷன் என்னவா மாற்றும்? எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுறது என்னங்க? காக்லியா. கேட்பாங்க. அழுத்த வேறுபாட்டினை மின் சைகைகளாக மாற்றும் காதின் ஓர் உறுப்பு அங்கவடி, சுத்தவடி, சுத்தவடி 2 தப்பாக சொல்கிறேன். பட்டை, சுத்தி, அங்கவடி, காக்லியா. இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும்? காக்லியா. காக்லியா ஸ்பெல்லிங் COCHLEA. இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மூலமாக பிரெயினுக்கு போயிட்டு நம்மளால் அதை வந்து ஈஸியாக ஃபீல் பண்ணுறோம். சென்ட் டு தி பிரைன் வயா த ஆடிட்டரி நர்வ் அண்ட் த பிரைன் இன்ட்ரம்ஸ் த மெசேஜ் சவுண்ட். ஸோ இந்த காது நல்லா டீட்டெயிலாக நடத்திருக்கேன், நீங்கள் நல்லா படித்து வச்சுங்க. ஸோ இதுலேருந்து கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், ரைட்டுங்களா? ஓகே, வீடியோ முடியுது. பட் வாங்க புக் பேக் கொஸ்டினை செக் பண்ணிடுவோம். ஓகே, வாங்க செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்துங்க. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். இசை கச்சேரிகளில் ஜால்ரா என்னும் இசைக்கருவியை இசைக்கும் போது எது அதிர்வடையும்? நீட்டிக்கப்பட்ட கம்பி, காற்று தம்பம், நீட்டிக்கப்பட்ட சவ்வு, உலோகத்தகடு. Which of the following vibrate when a musical note is produced by the cymbals in an orchestra? இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மெட்டல் பிளேட்ஸ். ஆப்ஷன் டி, உலோகத்தகடு தான் ஆன்சர். ஆப்ஷன் டி, ரைட்டுங்களா? அடுத்த 2வது கேள்வி, காற்றில் எப்பொழுது ஒலி பயணிக்கும்? அது காரணம் தொடர்பான ஒரு கேள்வி. சவுண்ட் ட்ராவல்ஸ் இன் ஏர். காற்றில் ஈரப்பதம் இல்லாத பொழுது. இஃப் there is no moisture
இன் தி அட்மாஸ்பியர். ரெண்டாவது, துகள்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் பொழுது, இஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மீடியம் ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். மூணாவது, துகள்களும் அதிர்வுகளும் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு நகரும் பொழுது, இஃப் போத் பார்ட்டிகல்ஸ் as well as disturbance move from one place to another. அடுத்த ஆப்ஷன் டி, அதிர்வுகள் நகரும் போது, இஃப் டிஸ்டர்பன்ஸ் மூவ்ஸ். இது என்னது ஆன்சர் பார்த்தீங்கன்னா, காற்றில் எப்போது ஒளி பயணிக்கும்னா ஆப்ஷன் டி தான். அதிர்வுகள் நகரும் போது தான் பார்த்தீங்கன்னா காற்றில் ஒளி பயணிக்கும். ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி, இஃப் டிஸ்டர்பன்ஸ் மூவ்ஸ் சவுண்ட் ட்ராவல்ஸ் இன் ஏர். தேர்ட் கொஸ்டின், ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றுள் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும்? கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டுற கேள்வி. A musical instrument is producing continuous note. This note cannot be heard by a person having a normal hearing range. This note must then be passing through. இதில் ஊடுருவி செல்ல முடியும், வெற்றிடத்தில் ஊடுருவி செல்ல முடியும். மெழுகு வராது, நீர் வராது, வெறுமையான பாத்திரம் வராது. ஸோ எதுனா வேக்கம் தான், வெற்றிடம் தான். ஸோ மூணாவதுக்கு என்ன ஆன்சர் வரும்? வெற்றிடம், வேக்கம். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். நாலாவது கேள்வி, செவி உணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும்? கடல் நீர், கண்ணாடி, உலர்ந்த காற்று, மனித இரத்தம். ஓகே, த மேக்ஸிமம் speed of vibration which produce audible sound will be in. இதில் வந்து பெரும வேகம் எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும்? கீழே 4 இது. ஒன்று கடல் நீர், இன்னொன்று கண்ணாடி, இன்னொன்று உலர்ந்த காற்று, இன்னொன்று மனித ரத்தம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் நடத்தின பாடம் புரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக எழுதியிருப்பீங்க. ஏன்னா திடப்பொருள்களில் தான் ஒலி ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு அதிகம். இந்த மூணில் எதாவது திடப்பொருள் இருக்கான்னு பாருங்கள். நீர் லிக்விடு, காற்று ஏறு, பிளட்டு லிக்விடு, கண்ணாடி ஒன்று தான் சாலிடு. கண்ணை மூடிட்டு போடுங்க, கண்ணாடி தான். புரியுதுங்களா? ஏன்னா திடப்பொருட்களில் தானே ஒலியுடைய வேகம் அதிகம். நம்ம அலுமினியம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் கண்ணாடி இருக்கும். சரி, ரைட், ஓகே. அடுத்த 5வது கேள்வி, டேஸில் ஒலி வேகமாக பயணிக்கும்? திரவங்கள், வாயுக்கள், திடப்பொருளில், வெற்றிடத்தில். அதாவது இதே கேள்வி இந்த இடத்துல இந்த நுனிலகரம் வல்லாமல் இந்த லீ வந்திருந்தா ஆன்சர் என்ன வந்திருக்கும்? வெற்றின்னு போட்டுக்கலாம். பட் இப்போ நம்ம பார்த்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீ நுனிலகரம் சவுண்டுக்கு ஒரு லீ. அப்போ என்ன வரும்? திடப்பொருட்களில் தான் ஒலி பயணிக்கும் வேகம் அதிகம். திடப்பொருட்களில் தான் ஒலி பயணிக்கும் வேகம் அதிகம். சரிங்களா? ஓகே. சாலிட் சப்ஸ்டன்ஸ் என்ன வரும்? இன் சாலிட். அதில் தான் பார்த்தீங்கன்னா த சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் ஃபாஸ்டர். அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஒலி என்பது டேஸ் அலை, எனவே ஒலி ஊடுருவ ஊடகம் தேவை. ஒலி என்பது எந்த அலைங்க? நெட்டலையா குற்றலையா? ஏற்கனவே பார்த்தோம். என்ன அலை? சவுண்ட் இஸ் ஏ லாங்கிடியூஷனல் வேவ், அதாவது நெட்டலை. என்ன அலை? நெட்டலை. செகண்ட் கொஸ்டின், ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை எதுங்க? நான் நடத்தின அந்த பேசிக்ஸ் விஷயத்தில் இருந்தால் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இன் 1 செகண்ட் இஸ் ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண் அப்படின்வாங்க. ரெண்டாவதுக்கு என்ன வரும்? அதிர்வெண். மூணாவது கேள்வி, திடப்பொருளில் ஒளியின் திசைவேகமானது திரவத்தில் உள்ள திசைவேகத்தை விட அதிகமாக கம்மியாக? திடப்பொருளில் ஒளியின் திசைவேகமானது திரவத்தில் உள்ள திசைவேகத்தை விட அதிகம். நான் திரவத்தை காட்டிலும் திடப்பொருள் அதிகம். The velocity of sound in solid is then the velocity of sound in air faster. நாலாவது கேள்வி, அதிர்வரும் பொருட்கள் டேஸை உண்டாக்கும்? வைப்ரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ப்ரொடியூசஸ் சவுண்ட். அதிர்வரும் எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா இதை உண்டாக்கும், ஒலியை எழுப்பும். அஞ்சாவது கேள்வி, ஒலிச்செறிவானது டேஸின் 2 மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது. ஒலி செறிவு என்னங்க? லவுட்னஸ். லவுட்னஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டேஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன். என்னங்க? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன். அதாவது வீச்சின் 2 மடங்கிற்கு நேர்த்தகவு. ஒலிச்செறிவு எப்படி இருக்குமா? வீச்சுடைய 2 மடங்குக்கு நேர்த்தகவல் இருக்கும். 2 மடங்கு அப்படின்றது ஸ்கொயர். என்னங்க? ஸ்கொயர்.
ஸோ 2 மடங்குன்றதை காட்டிலும் 2 மடின்னு இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். 2 மடின்னு இருந்தால் இன்னும் கரெக்டாக இருந்திருக்கும். சரி, ரைட், ஓகே. இப்போ ஆன்சர் என்ன வரும்? விச், ஆம்ப்ளிடியூட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது கேள்வி. உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படுத்தும் மருத்துவ கருவி. ஸோ டாக்டர் போனே அதை எடுத்து வைப்பார். ஸ்டெதஸ்கோப் எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்டெதஸ்கோப். அடுத்து 7வது இது. ஒலியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு டேஸ் என்று பெயர். ஒலியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு டேஸ் என்று பெயர். த ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷன் தட் ரிசல்ட்ஸ் இன் பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் கால்ட் ரெவர்பரேஷன். என்ன ரெவர்பரேஷன்? ரெவர்பரேஷன். ரைட்டிங், ஓகேங்களா? ஸோ ரெவர்பரேஷனுக்கு தமிழ் என்ன வரும்? 7வதுக்கு எதிர் முழக்கம். என்ன முழக்கம்? எதிர் முழக்கம். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். மொதல் இசைக்கலவைன்னு கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளி. இசைக்கலவை என்று கொடுத்துருக்காங்க, தப்பு. அது இசைக்கவை. ஸோ தப்பாக இருக்குங்க, மாற்றிங்க. இசைக்கலவை அல்ல, இசைக்கவை. இந்த மாதிரி இருந்துச்சுல்ல ஒரு படம் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பார்த்தீங்கன்னா பழைய கால முனிவருடைய கட்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இரும்பில் இருக்கும், அதை அடிச்சோம்னா வைப்ரேஷன் ஆகும். சரி, ரைட், ஓகே. இது இசைக்கவை. அந்த பக்கம் காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளி. அடுத்து ஒலி சமநிலையில் இருந்து ஏற்படும் பெருமை இடப்பெயர்ச்சி. அழுத்தங்கள் 20,000 விட அதிகமாக அதிர்வெண் கொண்ட ஒலி. வீச்சு நெட்டலை. மீயொலி ஒலியின் உற்பத்தி. எதுக்கு எது பொருந்துன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் டியூனிங் ஃபோர்க். இசைக்கவிக்கு ஆங்கிலத்தில் என்ன வரும்? டியூனிங் ஃபோர்க். இந்த இசைக்கவிக்கு எது பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இசைக்கவை அப்படின்றது ஒலியின் உற்பத்தி. ஏன்னா அதை அடித்தா என்ன உண்டாகும்? ஒலி உற்பத்தி ஆகும். ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு. சரிங்களா? அப்போ மொதலுக்கு ஒலியின் உற்பத்தி தான் வரும். அடுத்து ஒலின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்டலை. ஒலியில் எப்படி தான் பரவும்? நெட்டலையாக தான் பரவும். மொதது இசைக்கவை டியூனிங் ஃபோர்க்குக்கு ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு கடைசிது. ரெண்டாவது சவுண்டுக்கு என்ன வரும்? கடைசிது, அதாவது கடைசிக்கு மேலே இருக்கிறது லாங்கிடியூஷனல் வேவ் நெட்டலைகள். மூன்றாவது அழுத்தங்கள். மூணாவது என்னதுங்க? அழுத்தங்கள். அழுத்தம் எங்கே அதிகமாக இருக்கும்? காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளிக்கு தான் பேர் பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள். த பாயிண்ட் வேர் டென்சிட்டி ஆஃப் ஏர் இஸ் மேக்ஸிமம். இதுதான் பார்த்தீங்கன்னா மூணாவது. அடுத்து வீச்சு ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூடு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்க ரெண்டில் எது இருக்கும்? சமநிலையில் இருந்து ஏற்படும் பெருமை இடப்பெயர்ச்சி. இப்படி பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு கிராஃப் மாதிரி பார்த்து அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஹைட்டு, அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வீச். அப்போ என்ன வரும்? ரெண்டாவது இது சமநிலையில் இருந்து ஏற்படும் பெருமை இடப்பெயர்ச்சி, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் தி ஈக்லிபிரியம் பொசிஷன். கடைசி இருக்கக்கூடிய மீயூலிக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக்கு 20,000 ஹெர்ட்ஸ். எவ்வளவு? 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக அதிர்வெண் கொண்ட ஒலிக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மீயொலி. த சவுண்ட் ஹூஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் கிரேட்டர் தென் 20,000 ஹெர்ட்ஸ். ஓகே, ஓரளவு எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நல்லா படிங்க, ஏன்னா நமக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த சவுண்டு டாபிக் நான் உங்களுக்கு எப்படி எடுத்துன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.